உடம்பிலே உள்ள அந்த பாரம் போய் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். I command every tissue and every organ to function in the perfection to which God created to ஒவ்வொரு function. உறுப்பும் எதற்காக ஆண்டவர் படைத்தாரோ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். And I rebuke that heaviness. நான் இப்போது அந்த பார உணர்வை நான் கடித்துக் கொள்கிறேன். Heaviness, get out of this body. பார உணர்வை கொடுக்கின்ற தீ ஆவியை இவர்கள் உடம்பை விட்டு வெளியே போ. Get out of this body. இவர்கள் உடம்பை விட்டு வெளியே போ. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். And I thank you, Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். For setting all these people free. இந்த எல்லா மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. Now all those who are lifting your hands up, open your mouth and say, in the name of Jesus, I am எல்லாரும் set வாயை free. திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளேன். Say that again. இன்னொருக்க சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளேன். You say. நீங்க சொல்லுங்க. One last time. இன்னொருக்கா. Yeah, keep your hands down. You are set free. கையை கீழ வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்திருக்கிறார். Now, is there anybody still experiencing that heaviness? இன்னும் யாருக்காவது அப்படி இருக்குதா? Nobody. யாருக்கும் இல்ல. The Spirit of God is so wonderful. ஆண்டவருடைய ஆவியானவர் அற்புதமானவர். Congratulations. Congratulations. The burdens have been removed. எல்லா பாரம் எல்லாம் போச்சு. And the yoke of the devil has been destroyed. சாத்தானுடைய நுகத்தடியானது முறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. You have been blessed. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. You are fruitful. நீங்க எல்லாரும் கனி கொடுக்க போறீங்க. And you have been given the power to multiply. உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் பலுகி பெருக போகின்றீர்கள். You have been given the power to multiply. பலுகி பெருவதற்கான அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You have been given the power to multiply. இன்று ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 Okay, just open to 1 Samuel chapter 1. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை எடுப்போம். 1 சாமுவேல் 1. I want to tell you what exactly happened just now. நான் இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்படியே சொல்ல விரும்புகிறேன். எப்பிராயிம் மலைநாட்டை சார்ந்த, நீங்க சேர்ந்தே வாசிங்க, ராமா தையும் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்பிராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகூவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எல்காமின் மகன். அன்னாவுக்கோ வாசிங்க, குழந்தைகள் இருந்தனர். அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவளுடைய புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடி ஆக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடி ஆக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அஞ்சோ என்பார். ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார்.
அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை, திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன். பிறகு ஏலி மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள், நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். போதும். Praise the Lord. Praise the Lord. So Hannah was a good woman. அன்னா ஒரு நல்ல பெண். But she was being troubled by her own husband's wife. அவள் தன்னுடைய கணவரோட மூத்த மனைவியான அந்த பெண்ணினா அவளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா. Because Elkanah had two wives. எல்கானாவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. One wife had children. ஒரு மனைவிக்கு குழந்தை இருந்தது. The other wife had no children. அடுத்த மனைவிக்கு குழந்தைங்க இல்ல. And she always kept on abusing her. அவங்க எப்பவும் இவளை நல்ல பச சொல்லலாம் சொல்லி துன்புறுத்திட்டே இருந்தா. Hannah was a woman of prayer. அன்னா ஒரு ஜெபிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாள். Year after year she went to pray. ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஆலயத்துக்கு செல்லும்போது அவ போய் ஜெபிப்பா. But there was no answer to her prayer. ஆனா அவளுடைய ஜெபத்துக்கு பதிலே இல்ல. Praise God. Praise the Lord. So one day she went to the temple to pray. அப்போ ஒரு முறை கூட அவங்க போயிருக்கும்போது அந்த ஆலயத்துக்குள்ள ஜெபிக்க சென்றாள். She had lot of hurt in her heart. அவளுடைய இருதயத்துல நிறைய காயங்கள் இருந்தது. And when she prayed, அவ ஜெபித்த போது there was no words coming out. வார்த்தைகளை வெளிவரவில்லை. She had so much of sorrow. அவ்வளவு துக்கம் அவளுக்குள்ள இருந்தது. That she could not speak a word. அவளுக்கு வார்த்தையே வெளிவரவில்லை. And when she was doing that, அப்படியே அவ வாய சத்தம் இல்லாம அசைச்சிட்டு இருந்த போது Eli the high priest thought, அங்க ஏலி குரு அமர்ந்திருந்தார். அவர் இவ்வாறு நினைத்தார், that she was drunk. அவ நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு அவர் நினைச்சாரு. And he rebuked her. அப்போ அவளை பார்த்து கடிந்து கொண்டார். And said, how long will you be drunk? எப்படி நீ இப்படி இவ்வளவு காலம் நீ குடிச்சிட்டே இருப்ப, நிறுத்த மாட்டியான்னு சொன்னாரு. Put away that wine. அந்த குடிக்கிற இதை நீ நிறுத்துன்னு சொன்னாரு. Now what did Hannah do? அப்போ அண்ணா என்ன செய்தாள்? Was she really drunk? அவ உண்மையிலே குடிச்சிருந்தாளா? But was she insulted and abused by her own husband's wife? அவங்க ஹஸ்பண்டோட அந்த மூத்த மனைவி மூலமாக அவங்க எப்பவும் இவங்களை குறை சொல்லி அவமானப்படுத்தி துன்புறுத்திட்டு இருந்தாங்களா? Yes. She was
insulted and abused for no fault of hers. அவ எந்த தப்பும் செய்யல, ஆனா அவமானமும் அவச்சொல்லும் திட்டும் எல்லாம் கிடைச்சது. So first of all, she had many bad memories. அவளுக்கு நிறைய அப்படியே காயப்பட்ட ஒரு வேண்டாத எண்ணங்கள்லாம் இருந்தது. She has come to the house of God to be free from these bad memories. அப்போ இந்த எல்லா விதமான மோசமான அந்த நினைவுகளில் இருந்து அவ விடுபட வேண்டி இருந்தது. The man of God misunderstands her. ஆனா கடவுளுடைய மனிதர் அவளை தவறாக புரிந்து கொள்கிறார். And insults her and rebukes her. அவரும் அவளை அவமானப்படுத்தி கடிந்து கொள்கிறார். What does Hannah do? அப்ப அண்ணா என்ன செய்றா? என்ன செய்றா? What does she say? அவ என்ன செய்றா? Verse 15. Verse 15. No, my Lord, அதற்கு அண்ணா, I am a woman who has got sorrow in my heart. I have neither drunk wine nor strong drink, but have poured out my heart, my soul before the Lord. அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். Now supposing some other woman would have been there. வேற யாராவது ஒரு பெண் அங்க இருந்திருந்தாங்கன்னா, First of all, she is hurt. அவங்க ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்காங்க. And no fault of her, she has been accused of being a drunkard. அவங்க அவங்க தவறு இல்லாம ஒரு தவறும் செய்யாம இருக்கும்போது நீ குடிக்காரி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. What kind of words will come out? அப்ப வாயில இருந்து வேற ஒரு பெண்ணாக இருந்து இப்படி அவங்கள குறை சொல்லியிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? Will it not irritate a person? அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வராதா? குடிக்கல ஆனா நீ குடிச்சிருக்கன்னு சொல்லும்போது Will it not make that person angry? அவங்களுக்கு கோபம் வராதா? Before a miracle can come in your life, ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் முன்னால you must always pass the test. உங்களுக்கு எப்பவும் ஒரு சோதனைங்கிற ஒரு தேர்வு இருக்கும், அதை பாஸ் ஆகணும். And one of the best tool that the devil uses, ஒரு பெரிய ஒரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்துறது என்னன்னு சொன்னா, is to falsely accuse you. உங்களை குற்றப்படுத்துறது. Whenever you go through any false accusation, எப்பவும் உங்க மேல தவறான பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்போது, it's the last stage before supernatural promotion. உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போறது அப்படிங்கிறதுக்கு முன்னடையாளம். How did Hannah respond to the man of God? அந்த கடவுளுடைய மனிதருக்கு அண்ணா எவ்வாறு பதில் சொன்னார்கள்? With bitterness and anger or with forgiveness and love? அவங்க நல்ல கோபத்திலையும் மன கசப்புலையும் அவங்க கத்துனாங்களா, அப்படி இல்லைன்னா மனசுல ஒரு துயரத்தோட தாழ்ச்சியோட மன்னிக்கும் மனநிலையோட அவங்க பேசினாங்களா? Many beautiful good marriages நிறைய அழகான திருமணங்கள் எல்லாம் are destroyed and disturbed. அந்த திருமணங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. ரொம்ப தொந்தரவு, அந்த திருமணத்துக்குள்ள துன்பங்கள் இருக்கு. Because of misunderstanding and false accusation. ஏன் சொன்னா தவறான புரிதல், இன்னும் பொய் குற்றச்சாட்டுகள். And when that has happened, அப்படி அது நடக்கும்போது, instead of responding in love and forgiveness, அன்பிலையும் மன்னிப்பிலையும் நடக்கிறதுக்கு பதிலாக people have responded with hatred. மக்கள் எப்படி அதுக்கு பதிலா நடக்கிறாங்கன்னு சொன்னா வெறுப்புலையும். Spouses have responded with hatred. அப்படி மனைவி மாறு அப்படி கோபத்துல வெறுப்புல நடக்கிறாங்க. Relationships are broken. அவங்களுடைய உறவுகள் எல்லாம் அங்கு உடைகின்றது. Marriages are broken. திருமணங்கள் உடைகின்றது. The whole future is broken. அவருடைய எதிர்காலமே உடைகின்றது. Hannah is saying, அண்ணா சொல்றா, I am praying to the Lord. நான் ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். Now what does Eli say? ஏலி என்ன சொல்றாரு? When she responds that she is praying to the Lord, but she doesn't accuse or fight or respond with bitterness, the man of God says, அப்போது அண்ணா அந்த கடவுளின் மனிதரிடத்திலே கோபப்பட்டோ எரிச்சல் பட்டோ மன்னிக்க முடியாத மனநிலை பேசாமல் தன்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னபோது ஏலி, go in peace, சமாதானமாக போ, the God of Israel has granted your petition. மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். That you have asked of him. நீ என்ன கேட்டாயோ அதை அவர் தருவார். She said, let the handmaid find grace in your sight.
அவள் அண்ணா அதற்கு உம் அடியாள் உன் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று சொன்னாள். I want everybody to read that verse number 18. That's where the miracle takes place. அத வாசிங்க. உம் அடியாள் அதற்கு அண்ணா, அதுல இருந்து வாசிங்க. Please read it again. எல்லாரும் வாசிங்க. அதற்கு அண்ணா உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. So Eli said, go. God has answered your prayer. ஏலி குரு சொன்னாரு, நீ அமைதியா நிறைவோட போ, கடவுள் உன் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து விட்டார்னு சொன்னாரு. She went to her own way. அவங்க வீட்டுக்கு போனாங்க. And she did eat. அவங்க சாப்பிட்டாங்க. And there was no more sadness in her. அவங்க முகத்துல கவலையே இல்ல. Question. கேள்வி. Did she feel any change in her body? அவங்க உடம்புல ஏதாவது மாற்றத்தை அப்போ உணர்ந்திருந்தாங்களா? Did she get any message that she was pregnant? அப்போ அவங்களுக்கு நீங்க குழந்தை உங்க வயித்துல இருக்குது அப்படின்னு செய்தி கிடைச்சதா? Did any test was done that she got some report? அவங்களுக்கு போய் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க பிரெக்னன்ட் அப்படின்னு ஏதாவது கிடைச்சதா? There was nothing. ஒண்ணும் இல்ல. Only one thing she received. ஒண்ணுதான் அவங்களுக்கு கிடைச்சது. A word from a man of God. கடவுளின் மனிதரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை. And she believed. அத நம்பினாங்க. The lady was not refusing to eat. அவங்க சாப்பிடுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. Now was celebrating. இப்போ அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடினாங்க. Believing that the prayer had been answered. ஏன் சொன்னா என்னுடைய மன்றாட்டு இப்போது கேட்கப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையில். Now before this we were praying about Isaiah 10:27. நம்ம இதுக்கு முன்னால ஏசாயா 10:27 நம்ம வாசிச்சோம். And there we learned the yoke of the devil is destroyed. அங்க நம்ம படிச்சோம் சாத்தானுடைய நுகத்தடியானது அழிக்கப்பட்டு விட்டதுன்னு. The burden has been removed. அந்த பாரம் எல்லாம் எடுத்தாச்சு. Galatians 3:13 we learned. அப்ப கலாத்தியர் 3:13ல படிச்சோம். Curse is destroyed. சட்டத்தின் சாபத்திலிருந்து இயேசு எல்லாவற்றையும் நம்மை மீட்டு கொண்டார்னு. 14 we learned. 14ல படிச்சோம். Abraham blessings are yours. ஆபிரகாமுக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம உரிமை உள்ளவங்க கிடைச்சிருக்கு நமக்குன்னு. Now the question is, இப்ப கேள்வி, can you be like Hannah? நீங்க அண்ணா மாதிரி அந்த மனநிலை உங்களுக்கு இருக்குதா? You have received the word. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தேடணும். Did when Eli said this word, ஏலி இந்த வார்த்தையை சொன்னபோது was the husband with Hannah? அண்ணாவோட கணவர் கூட இருந்தாங்களா? But yet she believed she was pregnant. ஆனா அவங்க நான் கருத்தாங்கி இருக்கிறேன் அப்படி நம்பினாங்களா? See, she believed first the man's word. குரு ஏலியோட வார்த்தையை முதல்ல நம்பினாங்க. That she is pregnant now. இப்போ நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்பினாங்க. Because God has answered a prayer. ஏன் சொன்னா கடவுள் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருக்கிறார் அப்படி நம்பினாங்க. Even before she could become pregnant. பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க நம்பினாங்க. Even before she could have a relationship with her husband. கணவர் கூட ஒரு உறவு வைக்க முன்னாலேயே நம்பினாங்க. Because the word of God says, இறைவார்த்தை சொல்கிறது, after that the husband had a relationship with her. அவர்கள் In திரும்பி verse number 19. எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார்.